Hi guys, welcome back to my YouTube channel. லாஸ்ட் வீடியோவில் நான் பாவக்காய் விதையில் டேட்டை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் அதை தெளிவாக உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி பாவக்காய் விதையிலிருந்து மரம் செழிப்பாக வளரும் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வீடியோ தான் இது. நான் பாவக்காவை ஒன் டே ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டு இருக்கிறது அப்புறம் தான் போட்டேன். சரியாக 3வது நாள் தான் இது வளர ஸ்டார்ட் ஆகிச்சு. ஃபர்ஸ்ட் விதை வெளியே வந்துச்சு. அப்புறமா தான் அடுத்தடுத்த விதைகள் வெளியேறி கொஞ்சம் மரங்கள் எல்லாம் கொஞ்சம் செழிப்பாக வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அது நல்லா வளர்க்குறதுக்கு அதுக்குரிய மண் கலவை எப்படின்னு சொன்னாக்கா நார்மலான மண் கலவைகள் தான் எடுத்து போட்டேன். அதில் நான் தேயிலைத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு தான் நான் இது தயார் பண்ணி இதை நாட்டி வச்சிருக்கிறேன். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இதை மாதிரி ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இதில் 10 கண்டுகள் தான் நான் தயாரித்தேன். அதாவது பொட்டுக்கு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி அந்த 10 கண்டையும் ஒரே பொட்டில் தான் நான் நாட்டினேன். ஸோ அந்த ஒரு பொட் நல்ல பெரிய பொட்டாக இருந்ததுனால நான் கொக்கோ பிட்டும் வீட்டில் தயாரித்த கிச்சன் வேஸ்ட்டு மண் கலவையும் இருந்துச்சு. ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சரிசமமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இந்த போச்சுக்கு தேவையானதை நல்லா ரெடி பண்ணினேன். அந்த கலவையை ரெடி பண்ணுறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதில் நல்லா தும்புகள் எல்லாம் இருந்துச்சு. அதை நல்லா மெல்லிசாக பரட்டி அதில் கற்கள் எல்லாம் இருந்துச்சு. அதாவது நான் வீட்டில் தயாரித்த கிச்சன் வேஸ்ட்டு அந்த மண்ணில் தான் கொஞ்சம் கல் இருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையில்லாத பொருட்களை நீக்கிட்டு அதுகளை நான் பொட்டுக்கு நான் மாற்றினேன். தயாரித்த பிறகு நான் முதல்ல நான் போட்டது கல் ஒரு தட்டு. அந்த கல் போட்டதுக்கப்புறமா காஞ்ச இலை சருகுகள் இருந்துச்சு. அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் தயாரித்து வச்ச மண் கலவையை போட்டுட்டு நான் எடுத்து வச்ச கண்டுகளை ஒன்றொன்னா அதில் சுற்றி வர நாட்டி வச்சேன். அதில் 10 கண்டு நான் நாட்டினேன். அதில் இப்போ ஒரு கண்டு வீணாக போச்சு. மற்ற 9 கண்டுகளும் இப்போ நல்லா செழிப்பாக இருக்குது. அடுத்த வீடியோவில் அதில் கொடி படர்ந்து காய் வரும் வரைக்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவில் கேளுங்க. நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய பதிலை தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Watching turn